விருதுநகரில் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்திற்கு தொடர்புடைய கிடங்கில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 2 டன் அதிகமாக வெடிபொருட்களை சேமித்து வைத்திருந்தது ஆய்வில் அம்பலமானது. காரியாப்பட்டி ஆவியூர் அருகே உள்ள கடம்பன் குளத்தில் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் வெடி விபத்து ஏற்பட்ட இடத்தில் மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் ஆய்வு நடத்தினர். இதில் வெடித்து சிதறியது போக மீதம் இருந்த 2150 கிலோ வெடிமருந்து கைப்பற்றப்பட்டது. கைப்பற்றப்பட்ட வெடிபொருட்கள் 2 சரக்கு வாகனங்களில் காரியாப்பட்டி வட்டாட்சியர் மற்றும் அருப்புக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்புடன் தனியார் சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனிடையே கல்குவாரி விபத்திற்கு தொடர்புடைய கிடங்கில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 2 டன்னிற்கும் அதிகமாக வெடிபொருட்களை இருப்பு வைத்திருந்ததும் அம்பலமானது. வெடிமருந்து கிடங்கில் 1500 கிலோ மட்டுமே சேமித்து வைக்க அனுமதி உள்ள நிலையில் அதைவிட 2 டன் அளவிற்கு அதிகமாக இருப்பு வைக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். மேலாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் 20 நிமிடத்திற்கு மேலாக பெய்த சாரல் மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். காவிரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை பேரணியாக வந்து முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை ஆணையம் மேகதாது அணை கட்ட ஆதரவாக நிறைவேற்றிய தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காவிரி மேகதாது அணை எதிர்ப்பு போராட்டக் குழு சார்பில் தஞ்சாவூரில் போராட்டம் நடைபெற்றது. மேகதாது அணை கட்டுமான பணியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை மீட்டெடுக்க வேண்டும், ராசிமணல் பகுதியில் அணை கட்டுமான பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். மத்திய அரசிடம் மேகதாட்டுக்கு அனுமதி கேட்டு தீர்மானம் அனுப்பப்பட்டுள்ளது. எந்த நேரமும் மோடி அரசு அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கும் நிலையில் விவசாயிகள் உயிரை பணைய வைத்து இந்த முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். தஞ்சை ஆற்றுப்பாலத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்ட அவர்கள் சாந்தப்பிள்ளை கேட் அருகே உள்ள காவிரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது விவசாயி ஒருவரை பாடை கட்டி தூக்கி வந்து ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து விவசாயிகள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் தொடர் மின்தடையால் குழந்தைகளுடன் சாலையில் அமர்ந்து பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். சைதாப்பேட்டையில் உள்ள செலவையர் காலனியில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மின்தடை ஏற்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து மின்வாரியத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அண்ணா சாலையில் நள்ளிரவில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பகலில் வெயிலில் தவிப்பதாகவும் இரவில் மின்சாரமின்றி புழுக்கத்தால் அவதிப்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கொரோனா தடுப்பூசியான கோவாக்சின் பாதுகாப்பானது என அதனை தயாரித்த பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் இருந்தபோது 2 தடுப்பூசி மருந்துகள் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டன. இந்தியாவைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் ICMR-உடன் இணைந்து தயாரித்த கோவாக்சின் மருந்தும், இங்கிலாந்தைச் சேர்ந்த அஸ்ட்ராசெனகா நிறுவனம் இந்தியாவின் சீரம் நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்த கோவிஷீல்டு மருந்தும் கொரோனா தடுப்பூசியாக செலுத்தப்பட்டன. இதில் கோவிஷீல்டு மருந்தை செலுத்தியவர்களுக்கு பக்கவிளைவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அஸ்ட்ராசெனகா நிறுவனம் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் கூறியிருந்தது.